ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே கோதாயை நமஹ. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள் 11வது திருநாள் கற்று கோதா குணானுபவம். நாம் பார்க்க இருக்கும் விஷயம் தென் திசையை ஆண்டாள் என்பது. 4 திசைகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று இருக்கும்போது இந்த 4லே தெற்கு பக்கத்துக்கு பெருமை குறைவு, அது மோசம் என்று கூட சொல்வார்கள். இது வேதத்தில் பல இடத்துல வந்திருக்கு. என்ன காரணம்? தெற்கு என்பது பித்திருக்களுடைய திக்கு. அது யமன் தான் அந்த தெற்கு திக்குக்கு தேவதை. அது பித்திருக்களுடைய திக்குனா திசை, பித்திருக்களுடைய திசை அது. அதனால் பொதுவாக தெற்கை பார்த்து உட்காரக்கூடாது. அதாவது என்ன கேட்டால், வைதிக காரியங்கள்லாம் பண்ணும்போது தெற்கை பார்த்து உட்காரக்கூடாது. வேதாத்தியனம் பண்ணும்போது தெற்கை பார்த்து உட்காந்து அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். முடிக்கும்போது வடக்க முடிக்கணுமே தவிர தெற்க முடிக்கக்கூடாது அப்படின்வா. லௌகிகமோ வைதிகமோ எதுவானாலுமே சரி, ஆரத்தி எடுத்தான்னு வச்சுக்கோங்க, வடக்கே வாங்கி கொள்ளணும், தெற்க வாங்கக்கூடாது அப்படின்லாம் கணக்கு உண்டு. யத் பிராச்சீனம் உத்வாசயேத் யஜமானகம் சுச்சார்ப்பயேத் யத் தக்ஷிணா பித்திருதேவத்யக்யாத் முதலான விஷயங்கள்லாம் வேதத்தில் நிறையா இருக்குது. பொதுவாக தெற்குக்கு நல்ல பேர் கிடையாது. உத்தரா வடக்கு பக்கம் இருக்கும் இல்லையோ, அது நல்லது. ஏஷா வை தேவ மனுஷானாகும் சாந்தாதிக்குன்னு வரும். தேவர்களுக்கு மனுஷர்களுக்கெல்லாம் ஏற்ற அழகான திசை அப்படின்னா வடக்கு பக்கம், வடக்கு திசை அப்படிங்கிறது. வடக்கு திசைக்கு சம்ஸ்கிருதத்தில் உத்தரான்னு பெயர். உத்தரானாலே 2 அர்த்தத்தில் இருக்குது. வடக்குன்னு ஒரு அர்த்தம், உயர்ந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு உத்தரானா. உண்மையில் அது உயர்ந்த திசை அப்படின்னு தான் வேதத்தில் எல்லாம் சொல்லிருக்கு. நாச்சியாரை பொறுத்தவரை என்ன கேட்டால், வடக்கு பக்கம் அவருக்கும் உயர்ந்தது தான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அங்கே வியாக்கியானத்தில் அழகாக சொல்லியிருக்கா. மதுரைங்கிறது வடக்கே இருக்கக்கூடிய மதுரை. கண்ணன் அவதாரம் பண்ண மதுரை வடக்கே இருக்கிற அப்படின்னால அந்த திக்கே ஆண்டாளுக்கு, அந்த திசையே ஆண்டாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனால் மண்ணு வட மதுரை மைந்தனை அப்படின்னு ஆண்டாள் கொண்டாடுகிறார் அப்படின்லாம் இருக்குது. அப்படி பார்த்தா வடக்கு தான் உயர்ந்தது, தெற்கு தான் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தது அப்படின்னு இருக்கும்போது நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் தெற்கு திசைக்கு பெருமை சேர்த்தார் அப்படின்னு அழகாக ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஏன்னா தெற்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நாச்சியார் அவதாரம் பண்ணபடினாலே, அதாவது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் அங்கிருந்து தானே ஆண்டாளை பரிணயம் செய்து கொள்கிறார். ஸ்ரீரங்கத்திலேருந்து பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கே இருக்குது. தெற்கே இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாளை விவாகம் செய்து கொள்கிறார். அதனால் ஆண்டாளுடைய அவதாரத்தினாலே தெற்கு திசைக்கு பெருமை அதிகமாயிடுதான். திக் தக்ஷிணாபி பரிபக்திரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவ அவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமானபூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதா கடாட்சாஹ. வடக்க கண்ணன் அவதாரம் பண்ணபடினால வடக்க வசதி அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். தெற்கே ஆண்டாள் அவதாரம் பண்ணபடினால தெற்கு திசை தான் எனக்கு வசதி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்கிறானாம். அதாவது ரங்கநாதன் சொல்கிறார். ரங்கநாதன் தானே கண்ணனை அவதாரம் பண்ணது. என்னை பொறுத்தவரை தெற்கு தான் வசதி, ஆண்டாள் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அதுபடி தெற்கு உயர்ந்தது என்று சொல்லலாம். தெற்கை பார்க்கக்கூடாது, தெற்கை பார்த்து சேவிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. தெற்கை பார்த்து வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. சாப்பிடச்ச கூட பெரியவாள்லாம் கூடியிருக்கு, தெற்கை பார்த்து உட்கார மாட்டா அப்படிலாம் இருக்கே. தெற்கை பார்க்கக்கூட கூடாது அப்படின்னா நீ தெற்கை உயர்த்தின்னு ஏன் சொல்கிறீர் அப்படின்னா, அப்போ ரங்கநாதன் சொல்கிறார், உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நான் தெற்கை தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னார். நான் பார்த்துட்டு இருக்கிறதே தெற்கு பக்கம் பார்த்து தான் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை தூயிருமா கண்டு ஆச்சரியமாக சயன திருக்கோலத்தில் பெருமாள் தெற்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கார். எந்த பெருமாளும் பார்க்க மாட்டார். நான் தெற்கை தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்படி இல்லை, நீர் தெற்கை பார்க்கறது ஒரு காரணத்துக்காக. என்ன காரணம்னா, ஆழ்வார்கள், பெரிய ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் இவெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறா. என்ன கேட்டால், இலங்கை நோக்கி, இலங்கையில் விபீஷணன் இருக்கான். அந்த விபீஷனை பார்த்துட்டு இருக்கார். விபீஷணன் தான் பெருமாள் இவ்வளோ தூரம் ஏழை பண்ணிட்டு வந்தான். பெருமாள் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கிட்டார். நான் இங்கே இருக்கேன், நீ போ இலங்கைக்கு, நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன், உன் பக்கமே பார்த்துட்டு இருக்கேன்
அப்படின்னு விபீஷன் கிட்ட பெருமாள் சொல்லிட்டார். அதனால் விபீஷனுக்காக மதிலிலங்கை விபீடனர்க்கா அப்படிங்கிறார். அவனுக்காக தெற்கு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஆனால் அதில் இன்னொரு உண்மையான ஒரு ரகசியம் ஒன்று மறைஞ்சிருக்கான். சுவாமி தேசிகன் சொல்கிறார், எத்தைவ ரங்கபதினா பகுமான பூர்வம். தெற்கு பக்கம் ரங்கநாதன் கட்டாட்சிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கானே, அந்த கட்டாட்சத்தை பார்த்தா ஒரு ரகசியம் தெரியும். இலங்கையில் விபீஷண பெருமாள் கட்டாட்சிச்சுட்டு இருக்கான்னா கருணா கட்டாட்சம் தான் பண்ணணும். ஆனால் ரங்கநாதனுடைய கடாட்சத்தில் கருணா கடாட்சம் மாத்திரம் இல்லையா, கருணையும் தெரியும், ஸ்நேகமும் தெரியும், எல்லாம் தெரியுது. அங்கே அபிமானம் தெரியும். ரொம்ப அபிமானத்தோடு கூட, ரொம்ப ஆசையோடு கூட தெற்க பார்த்துட்டுருக்கான். ரொம்ப பகுமானத்தோட, பகுமான பூர்வம், நான் தெற்க பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு அது வசதி அப்படின்னு தெற்க பார்த்துட்டுருக்கான். இது எங்கேருந்து இவனுக்கு கிடைச்சது தெரியுமோ இல்லையோ, ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு விஷயம். ஆஞ்சநேயர் பெருமாள் கிட்ட கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் இந்த கிஷ்கிந்தை பக்கத்தில் ரிஷியமுகத்தில் இருக்கார். அப்போ அசோகவனத்தில் சீதா பிராட்டியை பார்த்தாச்சு, கண்டேன் சீதையை அப்படின்னா உடனே பெருமாள் சீதாதேவி எப்படி இருந்தார் என்ன அதெல்லாம் சொல்லு, விஸ்தாரமாக சொல்லு, நான் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. சீதா என்ன சொன்னார், அவர் எப்படி இருக்கார் அப்படின்லாம் கேட்டார். உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், தெற்கு பக்கம் பார்த்து திரும்பி கீழ் விழுந்து செவிச்சுட்டார். கையால் கைகூப்பி செவிக்கிறார். கீழ் விழுந்து செவிக்க பெருமாள் இங்கே இருக்கார். பெருமாளை விட்டுட்டு தெற்கு பக்கம் கீழ் விழுந்து செவிக்கிறார், கைகூப்பி செவிக்கிறார். என்ன கேட்டாலும் சீதா பிராட்டியை செவிக்கிறான். பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை தாம் திசம் பிரதி. சீதாதேவி இருக்கிற பக்கம் பார்த்து அப்படி கீழ் விழுந்து ஆஞ்சநேயர் செவிக்கிறார். பெருமாள் பார்த்தார், சீதாதேவி இருக்கிற தெற்கு திக்குக்கு அவ்வளோ பெருமை. பெருமாள் இருக்கிற அந்த பக்கத்துக்கு கூட இப்போ பெருமை இல்லை. ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு காலை நீட்டின்னு விட்டான்னு வேடிக்கையாக சொல்லுவாள். பெருமாளுக்கு காலம் நீட்டிண்டு சீதாதேவியை பார்த்து கீழ் சேவிக்கிறார். என்ன கேட்டால், அவர் தேவி, அவரால் உமக்கு பெருமை, உம்மால் அவருக்கு பெருமை இல்லை, ஓய் அவரால் தான் உமக்கு பெருமை. அவர் அங்கே தபஸ் பண்ணின்னு இருக்கார், அவரால் அவருக்கு நாயகன் அப்படிங்கிறபடியால் தான் உமக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறான்னு வரும். ராமாயணத்திலே இந்த விஷயம் வரும். அந்த மாதிரி தெற்கு திகைக்கு பெருமை சேர்த்தவர் அன்றைக்கி சீதாதேவி இல்லவா, அதை பெருமாள் புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்திலையும் நாம் வடக்க பிறந்தோங்கிறது பெருமை இல்லை, தெற்குக்கு பெருமை சேர்க்கிறவர் கோதாதேவி. அன்றைக்கி சீதாதேவி மாதிரி இன்றைக்கி கோதாதேவி அப்படின்னு புரிஞ்சுட்டார். அதனால் பகுமான பூர்வம், வெறும் கருணா கட்டாட்சம் இல்லை, அது பகுமான கட்டாட்சம், ஒரு அபிமான கட்டாட்சம். இந்த தெற்கு திசையில் சீதாதேவி இருந்த மாதிரி இன்றைக்கி கோதாதேவி வந்திருக்க அப்படின்னு ஆசையோடு கூட, அபிமானத்தோடு கூட, பகுமானத்தோடு கூட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கோதாதேவி நாச்சியாரை தான் பார்த்துட்டு இருக்காராம். விபீஷனை பார்த்துட்டு இருக்காருங்கிறது கருணா கடாட்சம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது உள்ளே இருக்கிற ரகசியம். சில பக்கம் எந்த பக்கம் யார் யாரை பார்க்குறானே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. இது இவா ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரகசியம் கண்ணனுக்கும் கோதாதேவிக்கும் மட்டும்தான் தெரியும். பகுமான பூர்வம் இவர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் பெருமாள் சயனத்தில் தானே இருக்கார் அப்படின்னா, சயனத்தில் தான் இருக்கார், ஆனால் யோக நித்ரா தானே, சயனத்தில் இருந்துட்டு யோகம் தானே பண்ணிட்டு இருக்கார், நினச்சின்னு இருக்கார் அப்படின்னு. ஆனால் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால், கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்கா மாதிரி தான் தெரியும், ஆனால் பார்த்துட்டு இருக்காங்க. நித்ராடுனா பிநியதம் நிஹிதா கட்டாட்சாக. நாமெல்லாம் பார்க்கும்போது ரங்கநாதன் கண்ணை மூடின்னு இருக்கா மாதிரி தான் இருக்கும். ஆனால் சீதாதேவியை பார்த்துட்டு இருக்கா, கோதாதேவியை பார்த்துட்டு இருக்கா. கோதாதேவிக்காக தான் தெற்க பார்த்துட்டு இருக்கார். கண்ணை மூடின்னு இருந்த மாதிரி இருந்தால் கூட சில பேர் பார்த்துட்டு இருப்பா இல்லையோ, அந்த மாதிரி நமக்கெல்லாம் பார்த்தா கண்ணை மூடின்ற மாதிரி இருப்பார். ஆனால் கோதாதேவியை தான் அவர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டார். இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்னா, ரெண்டு பேருக்கு தெரியும். ஒன்று பெருமாளுக்கு தெரியும், ரெண்டாவது கோதாதேவிக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் எங்களிருந்தொட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும்னா. ஆனால் இப்போ சுவாமி தேசிகனுக்கு தெரிஞ்சிருத்து, அவர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டால், அந்த பெருமாளுக்கும் அந்த தாயாருக்கும் ரெண்டு பேருக்கும் பரம அனுகிரக பாத்திரமாக வேதாந்த ஆச்சாரியன் பெருமாளே அபிஷேகம் பண்ண, சர்வதந்திர சுதந்திரன் தாயார் அபிஷேகம் பண்ண, சகல வேதாந்தத்துக்கும் சாரத்தை சொல்கிறவர் ஆனபடினாலே இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்கார். திக்தக்ஷிணாபி பரிபக்திரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுனாபி நியதம் நிஹிதாः கடாட்சாः. அப்படி தாயாரை நினச்சி தாயாரையே பார்த்து கொண்டு, கோதாதேவி நாச்சியாரை பார்த்து கொண்டு, ரங்கநாதன் தெற்கே பார்த்து கொண்டு சயனத்தில் இருக்கான். அதனாலே நமக்கும்
அந்த தெற்கு திசை விசேஷமானது ஆண்டாள் அவதாரமானபடியினாலே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே